வெல்கம் கைஸ், வெல்கம் டு வெட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்மர்லேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வெவ்வேறு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன போஸ்ட்டுக்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெடிசன் முடிச்சிருக்கணும், அண்ட் ஆடியோலஜி டெக்னீஷியன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், அதுலேயும் கிரேட் 2 இருக்கணும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியோகிராஃபி டெக்னீஷியன்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேகன்சிஸ் வந்திருக்கு. இது இல்லாமல் இன்னும் ஒரு சில வேகன்சிஸ்லாம் இருக்குது, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கெல்லாம் தேவையில்லைன்னு அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகேவா, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் நியூக்ளியர் மெடிசன் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா டிகிரி இன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி, நீங்கள் இதில் எதுனாலும் முடிச்சிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோலஜி டெக்னீஷியன்ஸ், அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணுமா, டிப்ளமோ இன் ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச், இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னாவே போதும். 12th முடிச்சுட்டு ப்ளஸ் டைப்பிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 12th குவாலிஃபிகேஷன் தான். 12th ப்ளஸ் ஸ்டெனோகிராஃபி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே, அதாவது ஸ்டெனோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சு நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கார்டியோகிராஃபி டெக்னீஷியன்ஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க எலிஜிபிள் தான். ஓகேவா, இதுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30 வரையும். ப்ளஸ் இதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th ஆகஸ்ட், அதாவது அடுத்த மாதம் 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் முடியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1500, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கான பே ஸ்கேல் எவ்வளோ அப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 25,500, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் லோவராக இருக்க போஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் பேசலை. ஓகேவா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா 19,900 இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரியா, ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 25,500, இது எல்லாமே பேஸ் பே தான். ப்ளஸ் இதுக்கான அலவன்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் பற்றி அவங்க எதுவுமே பேசலாம், அவங்க இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. சரியா, ஓகே, உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட மெசேஜ் ஆர் கால் பண்ணி உங்களோட குவாரிஸை கேளுங்க. அப்படி இல்லைனா கமெண்ட்ல கூட உங்களோட குவாரிஸ் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.